ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற என்னுடைய சாய்நாதனுடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு வியாழக்கிழமை அநேக பிரார்த்தனைகள் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்தது. அந்த வகையில் வந்திருக்கிற பல பிரார்த்தனைகளை நாம் பிரார்த்தனை செய்து சீர்தூக்கி பார்த்தோமானால் அநேக பிரார்த்தனைகள் நியாயமாகவே இருந்தது, தேவையாகவே இருந்தது, அது நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தது. அதிலே ஒரு சில பிரார்த்தனைகளை நாம் சீர்தூக்கி பார்த்தோமானால் மிகவும் நெகிழ்ச்சியாக, மிகவும் ஒரு துயரமாக, ஒரு சில பிரார்த்தனைகள் ரொம்ப தியாகம் பண்ணக்கூடிய அளவில் இருந்தது. அந்த வகையில் இன்னைக்கு வந்த பிரார்த்தனை நாம் எப்பவுமே நம்முடைய தாத்பரியத்தின்படி பேரை சொல்றதில்லை, ஊரை சொல்றதில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க வீக் ஆகிடுவாங்க, நம்ம சொல்றதில்லை. ஆக ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு திருமணம் நடந்து, அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, திருமணம் நடக்கிறது 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாளைக்குள்ளார அவங்க பேசிக்கிறாங்க, எல்லாம் போய்க்கிறாங்க, வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சின்ன தளத்தளப்பு என்னன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு புற்றுநோய் இருக்கிறதா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த நோயை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மணமகள் வீட்டுக்கு அதிகமாக தெரியாது. இது மணமகள் வீட்டுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே மணமகளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணு மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு நேற்று தான் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு நாம எந்த ப்ரே பண்ணிட்டாங்க, எதுவுமே வரக்கூடாது. ஆக என்ன ஆச்சுன்னா, அந்த தம்பிக்கு நேற்றுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது அந்த காலை எடுத்துடணும் சுத்தமா. புற்றுநோயினால காலில் இருக்கிற புற்றுநோய்க்கு காலை சுத்தமா வச்சு எடுத்துடணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. ஆனா பாருங்க, நம்மளதான் என்ன செஞ்சிருக்கோம், அந்த மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லி விட்டுட்டு இருக்கோம், கட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுடைய தியாகம், அவன் என்ன சொல்றான் என்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது, அங்கிள் நான் திருமணம் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு நோய் எனக்கு அந்த நேரத்துல என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்ற அந்த பொண்ணு. நாம என்ன தெரிஞ்சவங்க கலியுகம் சொல்றோம், எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்றோம், எல்லாம் தலைகீழ மாறி போச்சுன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கும் மழை பெய்யுது, இன்னைக்கும் கூட நல்லவங்க இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது, இன்னைக்கும் தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தெரியுது. அதான் வள்ளுவர் சொன்னது போல, நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னார். அந்த மாதிரி இன்றைக்கு உலகம் இன்னைக்கும் சுத்திட்டு இருக்குது, பூமியினுடைய அச்சு பூமி பத்து சுத்திக்கிட்டு இருக்குது, நமக்கெல்லாம் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தியாக உள்ளம் படைத்த ஒரு சில உள்ளங்களுக்காக இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுபோல வருகிற ஒவ்வொரு பக்தருடைய எண்ணங்களிலே உதித்து அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு செய்கின்ற இந்த பிரார்த்தனையினுடைய மகிமைதான் அது வெற்றி பெறுவதற்கான காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. ஆகவே இந்த பிரார்த்தனைகள் அனைத்துமே உங்களுடைய உள்ளத்திலே புகுந்து இங்கு செய்து கொண்ட அனைத்து பிரார்த்தனைகளும் வெற்றிகரமாக நிகழ வேண்டும், அவர்கள் வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இந்த நேரத்திலே, நீங்கள் எந்த நேரத்திலே இதை பார்த்தாலும் பரவாயில்லை, அந்த நேரத்திலே நீங்கள் அதை நினைத்துக் கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே யாரெல்லாம் செய்தார்களோ அந்த பிரார்த்தனைகள் அத்தனையுமே வெற்றிகரமாக நிகழ வேண்டும் என்று ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களானால் கண்டிப்பாக அவைகள் வெற்றி பெறும் என்பது திண்ணம். ஏனென்று சொன்னால் மனம்தான் நினைக்கிறது, நினைவுதான் எண்ணமாகிறது, எண்ணம் தான் செயலாகிறது, செயல் விளைவு ஏற்படுகிறது. ஆகவே பிரார்த்தனையுடைய மகிமை இதுதான். ஆகவே அனைவரும் ஒன்றாக பிரார்த்தனை செய்து இந்த உலகம், இந்த சமுதாயம், இந்த மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் நல்ல விதமாக வாழ்வதற்காக ஒன்று கூடி ஒருவர் பலருக்காக பலர் ஒருவருக்காகவும் செய்கின்ற இந்த கூட்டு பிரார்த்தனையிலே மகிமையை அறிந்து
பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை வெல்லட்டும், நாமும் வெல்வோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.